வெல்கம் டு WeShineAcademy. இன்னைக்கு நாலேஜ் பாட்காஸ்ட்ல நாம பார்க்க போற டாபிக் 8000 அடி உயரத்தில் உள்ள கொல்லுகுமலை எஸ்டேட்டில் பழமை மாறாத ஆங்கிலேயர் கால தேயிலை தொழிற்சாலை. தேயிலை செடிகள் வளரும் உலகிலேயே மிக உயரமான இடமான கொல்லுக்குமலையில் ஆங்கிலேயர் காலத்து தொழிற்சாலை பழமை மாறாமல் தற்போதும் இயங்கி வருகின்றது. இங்கு 14 வகை டீ தூள்கள் தயாரிக்கப்படுகின்றன. போடி தாலுகா கொட்டக்குடி அருகே கொல்லுக்குமலை எஸ்டேட் உள்ளது. இப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரத்தில் உள்ளது. இங்கு ஆங்கிலேயர் காலத்தில் 1935ஆம் ஆண்டு தேயிலை தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. சுமார் 600 ஏக்கர் பரப்பளவில் ரசாயன பயன்பாடு இன்றி விளைவிக்கப்படும் தேயிலைகள் இங்கு கொண்டு வரப்பட்டு டீ தூளாக மாற்றப்படுகின்றன. இன்றைக்கும் ஆங்கிலேயர் வடிவமைத்த இயந்திரங்களே இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. தேயிலை இலைகள் தொழிற்சாலையின் மேற்பரப்பில் உள்ள சல்லடைகளில் கொட்டப்பட்டு அதில் உள்ள ஈரத்தன்மை வெகுவாக உறிஞ்சப்படுகின்றது. பின்னர் ராட்சத இயந்திரங்களில் இவை அரைக்கப்பட்டு மீண்டும் 90 டிகிரி செல்சியஸ் அடுத்த கட்டத்துக்கு அனுப்பப்படுகின்றன. அங்கு தேயிலைகள் பவுடர் வடிவில் மாற்றப்பட்டு கொட்டுகின்றன. அவை மீண்டும் ரகம் பிரித்து இயந்திரங்களுக்குள் செலுத்தப்பட்டு சிறிய குச்சிகள் தூசுக்கள் வெளியேற்றப்பட்டு தரமான டீ தூள் கிடைக்கின்றது. பால் சுடுநீரில் கலப்பது என்று 2 பிரிவுகளில் சுமார் 14 வகையான தேயிலை தூள்கள் தயாரிக்கப்படுகின்றன. தொலைத்தொடர்பு இல்லாத காலத்தில் பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்க இங்கு ஆங்கிலேயர் வட்ட வடிவ இரும்பு வளையத்தை பயன்படுத்தினர். இதை சுத்தியலால் தட்டும்போது எழும் ஒலி எஸ்டேட் முழுவதும் எதிரொலிக்கும். தற்போது இதன் தேவை குறைந்ததால் நேரத்தை தெரிந்து கொள்வதற்காக மட்டும் மணி ஒலிக்கப்படுகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் கேள்வி, கொல்லுக்குமலை எஸ்டேட் கடல் மட்டத்திலிருந்து எத்தனை அடி உயரத்தில் உள்ளது? இரண்டாம் கேள்வி, கொல்லுக்குமலை எஸ்டேட்டில் ஆங்கிலேயர் கால தேயிலை தொழிற்சாலை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.